அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் பழனி முருகனை எந்த கோலத்தில் தரிசனம் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடாத குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் இருக்காங்க. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனிக்கு செல்ல சில ராசிக்காரர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று ஜோதிட ரீதியான நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்கள் பழனிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பழனி முருகன் கோவிலுக்கு சென்றால் உச்சநிலை செல்லக்கூடிய 3 ராசிக்காரர்கள் இருக்காங்க. பழனிமலைக்கு யார் வேண்டுமானாலும் போகலாம். செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய இடம் பழனி. குறிப்பாக இந்த 3 ராசிக்கார் பழனிக்கு சென்றால் நிச்சயம் அதிர்ஷ்டம் பெருகுவது. முக்கியமாக மேசராசி மற்றும் விருச்சக ராசிக்காரர்கள் பழனிக்கு சென்று வந்தால் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். மேசராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் பழனிக்கு செல்வது நிச்சயம் நன்மை தரக்கூடிய ஒன்று. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாயன்று போகர வழிபட செவ்வாய் தோஷம் நீங்கும் என சொல்லப்படுது. மேச ராசி மற்றும் மேச லக்னக்காரர்கள் பழனியில் விற்றிருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணியை தரிசிப்பது அவர்களுக்கு எதிரியின் தொல்லைகள் நீங்கும், தொழில் வளம் பெருகும், கோடீஸ்வரராகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மிதுன ராசிக்காரர்கள் உங்களது வாழ்க்கையில் பொதுவாக அதிர்ஷ்டம் வருவதில்லை, ஆனால் அரிதாக அதிர்ஷ்டம் வருகிறது. மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி தங்களது வாய்வில் இருந்து கடுஞ்சொற்களால் பலரை காயமாக்கி விட்ட பின்னர் வருத்தப்படுவாங்க. இத்தகையவர்கள் பழனி தண்டாயுதபாணியை வழிபட்டு வந்தால் நாக்கு வன்மை அதிகரிக்கும். இதனால் தொழில் வளம் பெருகும், பணவரவு அதிகரிக்கும். அதிகமாக கோபப்பட்டு பேசும் தன்மை கொண்டவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள். செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகம் இருக்கும் பழனிக்கு சென்று போகரையும் பழனி முருகனையும் வழிபட்டு வர சாந்தம் பெறுவீங்க. பின் நீங்கள் தொட்டதையெல்லாம் துலங்கும், தொழில் வளம் கைகூடும், கோடீஸ்வரர் ஆகுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் பழனிமலை முருகனை வழிபடுவதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே மிகவும் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவதுதான் பழனி. தமிழ் கடவுளான இவருக்கான கேரளாவில் இருந்தும் உலக பகுதிகளில் இருந்துமே ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு சென்று செல்றாங்க. முருகப்பெருமானை இங்கு மட்டும் ஆண்டி கோலத்தில் காண முடியும். இங்கு முருகன் நவகிரகங்களில் அடக்கம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் நவகிரக தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சித்தர்கள் பலருமே வாழக்கூடிய மலையாகும். குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் விளங்கக்கூடிய பழனி மலை பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலருமே புகழ்ந்து பாடி இருக்காங்க. வாழ்க்கையில் மாற்றம் தரக்கூடிய பழனி ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்குமே முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வராங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக திகழ்வது பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறாங்க. பழனிமலை கோவில் பற்றிய வெளிவராத பல அதிசயங்கள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆண்டி கோலத்தில் அலங்காரம் என நாம் எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தாலுமே நல்லது தான். இருந்தாலுமே ஒவ்வொரு அலங்காரம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது. அப்படி பழனி முருகனை நம்ம எந்த கோலத்தில் தரிசனம் செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாகும். இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது. இதில் சிரசு விபூதி என்பது போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகங்களின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும்.
முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாசானத்தால் செய்யப்பட்டது என்பதால் எப்பொழுதுமே மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வதாகும். அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்குது. தேவ ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்மால் தரிசனம் செய்ய முடியாது. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று போகர் சன்னாதியின் மேல், இன்னொன்று போகர் பூஜை செய்ததாகவும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலைக்கு ராஜ அலங்காரம் தரிசனம் வேண்டுமா, ஆண்டிக்கோள தரிசனம் வேண்டுமா, எது சிறந்தது என்ற சந்தேகம் பல காலமாக பக்தர்களுக்கு இருந்து வருது. பலருக்குமே ஆண்டிக்கோளத்தில் முருகனம் தரிசிக்கக்கூடாது என்று சொல்வதுண்டு. இது முற்றிலுமே தவறானது. முருகப்பெருமான ஆண்டிக்கோளத்தில் தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்புகளும் இருக்குது. முற்றும் திறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு மெஞ்ஞானம் உண்டாகும். முற்றும் துறந்தவர்கள், குடும்பத்தில் சில நிலைகளை கடந்தவர்கள், இவை எல்லாமே இந்த கோலத்தில் விரும்பி பார்க்கலாம். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் விளங்குகிறார். அதிலுமே பழனி முருகன் ஞானக்காரனாக விளங்குபவர். இதனால் செவ்வாயுடன் குருவும் கலக்கிறார். வீரம், தைரியம், இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய். வீரமும் தைரியம் இருந்தால்தான் எல்லோரையுமே எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு அவர் இங்கு நிற்க முடிந்தது. அவர் நின்றவுடனே அங்கு குரு வந்து விட்டார். செவ்வாய் வீர சேவத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறார். செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற வேணும் என்பவர்கள் பழனிமலை முருகனை வணங்கலாம். அது மட்டும் இல்லாமல் வழக்குகள்லாம் நடக்கிறது, தீராத நோய்கள் இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குவது நல்லது. மனக்குழப்பம் அடைந்து இருப்பவர்கள் அவர்களை இந்த ஆண்டிக்கோள முருகனை வழிபாடு செய்யலாம். அவர்களுக்கு மன அழுத்தம், மனநிலையில் மாற்றம் ஏற்படும். பேச இயலாதவர்கள், குறைபாடு உள்ளவர்கள், மன எழுச்சி, மன உளைச்சல் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாமே ஆண்டிக்கோளத்தில் பார்த்தால் ஒரு சாத்வீகம், சமத்துவம் இவர்கள் மனதிற்குள் பாயும். பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகிறோம், பத்திரிகை அடித்து கும்பிட போகிறோம், வீடு விற்பது, வாங்குவது, கட்டுவது, கட்டிய பின் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிட போகிறோம். இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ராஜ அலங்கார கோலத்தில் தரிசனம் செய்வது சிறப்பு. நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்காரம், நம்மால் முடியாது, மருத்துவத்தால் முடியாது, யாராலும் முடியாது என்ற விஷயங்களுக்கு ஆண்டிக்கோலம் மிக உகந்ததாக சொல்லப்படுது. இப்படி நாம் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. நாம் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. மலை உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். தொழில் வளர்ச்சி, வாழ்க்கை முன்னேற்றத்தை தரக்கூடியதாக கருதப்படுது. விநாயகன் ஞான பழத்தை வென்றதால் மனமுடிந்த முருகன் பழனி மலையில் துறவியாக குடிக்கொண்டிருக்காரு. அவர் நின்ற இடம்தான் இந்த பழனி. தினமும் இங்கு இரவு 7 மணிக்கு தங்க தேரோட்டம் நடைபெறுவதாகும். முருகனின் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. பழனியின் சங்ககால பெயர் பொதுநீ, திருமுருகாற்றுப்படை, திரு ஆமினங்குடி என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மூல பக்தர்களின் கர்ம வினை நீங்கக்கூடியதாகவும் நம்பப்படுது. பழனியில் காவடி எடுத்து செல்வது மிக முக்கிய ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.